வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சப்பாத்தி காலையில் அதுக்கு குருமா உருளைக்கிழங்கு குருமா வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு அதுக்கு எல்லாம் ரெடி கட் பண்ணி வச்சுட்டு தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி கொண்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு பட்டை, சோம்பு எல்லாமே போட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துகிட்டு வெங்காயம், தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். எல்லாம் போட்டு வதக்கிட்டு உருளைக்கிழங்கையும் போட்டு வதங்கினதும் நம்ம அரைச்சதையும் ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் போட்டு மூடி வச்சாச்சு. 2 விசில் வந்தால் போதும். உருளைக்கிழங்கு அவ்வளோ சீக்கிரமாக வெந்துடும். இப்போ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு காலை டிஃபனை முடிச்சுட்டு ஆன்லைனில் கொஞ்சம் ஒரு பேக்கும் இன்னொரு பொருளும் போட்டிருந்தேன். டேபிளில் வைக்கிறதுக்கு சூடான பாத்திரத்தை எடுத்து அந்த டேபிளில் வைக்கிறதுக்காக. அதுக்கு பதில் இந்த மாதிரி தட்டு மாதிரி இருந்ததுன்னா வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதுவும் வந்துருச்சு. அதையும் எடுத்து பார்ப்போம்னு எடுத்தாச்சு. பேக் நல்லா இருந்தது. எடுத்து இப்போ எங்கேயும் போனாலும் நம்ம அதையும் வச்சுக்கலாம், ஸ்கூலுக்கும் யூஸ் ஆகும்ன்ட்டு எடுத்து வச்சாச்சு. அதுவும் நல்லா தான் இருந்தது. ரேட்டும் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருந்தது. அப்போ அந்த பிளேட் மாதிரியும் வந்துருச்சு. அதையும் எடுத்து டைனிங் டேபிளெல்லாம் வச்சோம்னா சூடோட பாத்திரத்தை வைக்கிறதுக்கு பதில் இதை வச்சு நம்ம பாத்திரம் வச்சோம்னா ஹீட் ஆகாது, டேபிளும் ஒன்றும் செய்யாது, அப்படியே இருக்கும். அதனால் அதுவும் போட்டு எடுத்தாச்சு. அயன் பாக்ஸ் ஒன்று வாங்கியாச்சு. அது இப்போ அயன் பண்ணுறதுக்கெல்லாம் எங்கள் ஊர்லலாம் ரொம்ப ரேட்டு கேட்குறாங்க. ஒரு சேலையாக இருந்தாலும் சரி, சட்டையாக இருந்தாலும் சரி 15 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா கேட்குறாங்க. இப்போ நம்ம சும்மா தெரிஞ்சளவு அயன் பண்ணிக்கலாங்கிறதுக்காக வீட்டிலையே ஒரு அயன் பாக்ஸும் வாங்கிட்டு வந்தாச்சு. அதை வச்சு இன்றைக்கி 2 சட்டையும் அயன் பண்ணி எடுத்துட்டேன். இத்தோடு இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. பாய்.